அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் அன்பும் உண்டாவதாக. இந்த வீடியோ யாரும் லைக் பண்ண வேணாம், அதே மாதிரி கமெண்ட் பண்ண வேணாம். இந்த வீடியோவுக்கு நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குங்க. என்னன்னா, இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த சகோதரருக்காக நீங்க துவா செய்யணும், இறைவனிடம் பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையோட, ரொம்ப கஷ்டம், மன கஷ்டம், தாங்க முடியாத துயரம், வலி வேதனையோடு இருக்கக்கூடிய ஒருவருடைய வரலாறு, பலஸ்தீன மக்களுடைய வரலாறு. இன்னைக்கு இந்த வரலாறு பேசுவதற்கு யாரும் தயாரா இல்லை, எந்த ஊடகமும் தயாரா இல்லை. அஜித் குமார் வண்டி ஓட்டினதை பேசுறாங்க. அவரு 230 கிலோமீட்டர்ல வேகத்துல வண்டி ஓட்டினாரா? என்னடா அதனால நாட்டுக்கு பிரயோஜனம்? அது மாதிரி இங்க இளைஞர்கள்லாம் ஓட்டி அடிபட்டு சாகணுமா, இல்ல யார் மேலேயாவது மோதி சாகணுமா? இதெல்லாம் என்ன பிரயோஜனம்? இதைத்தான் இன்னைக்கு ஊடகம் பேசுறாங்க. கோவையில ஒருத்தவர் தான் குழந்தை, மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை, அந்த குழந்தைக்காக 1/2 மணி நேரத்துல 6 பிரியாணி சாப்பிட்டு 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறாரு. வாங்கிட்டு பேட்டி கொடுக்குறாரு. இதில் நான் கலந்துக்கிறது காரணமே என் குழந்தைய பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லாம் வந்திருக்கு. இதை எந்த மீடியாவும் பேசல, டாப்பஸ்ட் எந்த மீடியாவும் பேசல. இப்படி இருக்கக்கூடிய நல்ல தகவல்கள்லாம் பேச மாட்டாங்க. ஒருவருடைய வலிய வேதனையை பத்தி பேச மாட்டாங்க. இந்த நடிகர்கள், கூத்தாடிகள், இவர்களுடைய விஷயங்களை மட்டுமே பேசுவாங்க. ஆனா நல்ல மக்களா இருக்கக்கூடிய நம்ம, மனிதர்களை நேசிக்கக்கூடிய நம்ம, இது மாதிரியான விஷயங்களை நம்ம பேசணும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அவர்களுக்காக இறைவனோட பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுது. பலஸ்தீன மக்கள் கிட்டத்தட்ட 40,000க்கும் அதிகமானவர் இறந்து போயிருக்கிறாங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு கண்ணீர் கதைகள் இருக்கிறது. கண்ணீர் கதைகள்ல இயாசுதீன் லூலு அப்படிங்கிறவருடைய ஒரு கண்ணீர் கதை. இவருடைய வீடு வாடி காசான்னு சொல்லுவாங்க, கசாவினுடைய வடக்கு பகுதியில் இருந்துச்சு. அக்டோபர் 8 இவருடைய வீட்டுல குண்டு போடுறாங்க. குண்டு போட்டோம்னா வேக வேகமா ஒட்டியாந்து தன்னுடைய மொபைல் போனு கொஞ்சம் ஆவணங்களை எடுத்துட்டு வராரு. ஆவணங்கள்னா அவருடைய சர்டிபிகேட். அவர் ஒரு டாக்டர், 5th இயர் படிச்சுக்கிட்டு இருக்காரு கசாவுடைய யூனிவர்சிட்டியில. எடுத்துட்டு ஒடியாந்துறாரு வெளியில. அதுக்கப்புறம் அந்த வீடு குண்டு போட்டு அழிக்கப்படுது. அழிக்கப்பட்டதுக்கு பிறகு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தொடர்ந்து குண்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்ல இந்த இஸ்ரேல் என்ற ஆக்கிரமிப்பு நாடு. கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான்ல 1 வருஷத்துல இந்த அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் போட்ட குண்டை, 1 வருஷத்துல போட்ட குண்டை 1 வாரத்துல கசாவினுடைய வடக்கு பகுதியில மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் பகுதியில மட்டும் போட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. MK-84 தம்புடு பாம்பு இது மாதிரியான குண்டுகள்லாம் அங்க போடப்பட்டு, அந்த சமயத்துல இவர் வீடு முற்றிலுமா இடிஞ்சு போகுது. இவர் இந்த சந்தர்ப்பத்துல இவருக்கு அல்சிஃபான்னு ஒரு ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இஸ்ரேல் நாடு 9 முறை ஷெல் குண்டுகளால தாக்கி இருக்கிறான். இதை பத்தி நீங்க அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் நீங்க பாத்தீங்கன்னா CNN போட்டிருப்பாங்க, ராய்டர்ஸ்ல போட்டிருப்பாங்க, AP நியூஸ்ல போட்டிருப்பாங்க. பேசாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. நவம்பர் மாசத்துல இந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப முற்றுகையிட்டாங்க. 7,000 பேஷண்ட், 7,000 அப்பாவி மக்கள் அதுக்குள்ள இருந்தாங்க. இப்படி முற்றுகை இடுறப்ப ஒரு கட்டத்தை இவர் அங்க பணி செய்யறதுக்காக கூப்பிடப்படுறாங்க. உதவி டாக்டரா வாங்க அப்படின்னு. உதவி டாக்டரா போறாரு யூசுதீன் லூலு. அந்த உதவி டாக்டரா போறாரு. 22 வயசுங்க இவருக்கு. பாருங்க எப்படி இருக்காரு போட்டோ. முழுவதுமா அந்த போட்டோ ரொம்ப அழகா நம்மளுக்கு கிடைச்ச அளவுக்கு நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். போறாரு, பணி செய்யறாரு. பணி செய்யறப்ப ஒரு கட்டத்துல முழுவதுமா மூடுறாங்க. ஆக்சிஜன் இல்ல, கரண்ட் சப்ளை இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, எதுவுமே இல்ல. வெளியில வந்துடலான்னு பாக்குறப்ப பேஷண்ட் எல்லாத்தையும் கூட்டு வெளியில வர முடியல. ஏன்னா வென்டிலேட்டர்ல இருந்தா இறந்து போயிருவாங்க. விட்டுட்டு வர மனசு இல்லாம இவரும் சில டாக்டரும் உள்ளேயே தங்குறாங்க. முழுவதுமா லாக் அவுட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 நாள் அந்த இடத்திலே தங்கி இருக்கிறாரு. தங்கி இருக்கும் போது செஞ்ச வேலை என்ன தெரியுமா? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், கூப்பாடு போட்டு கத்திருப்போம்ல, கொஞ்சம் தண்ணி பேர்ச்சவங்களும் இதுல நோன்பு வைக்கிறாங்க. நோன்பு வச்சு ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யறாங்க. இந்த சம்பவம் நவம்பர் 10 நடக்குது. நவம்பர் 13 அன்னைக்கு, அப்பெல்லாம் இவர் போன்ல கொஞ்சம் சார்ஜர் இருந்திருக்கு. இவருக்கு ஒரு அழைப்பு வருது. அல் அகலி அரபு மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க. அந்த மருத்துவமனை பாப்டிஸ்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல நயீம் டாக்டர் போன் பண்றாரு. இவருடைய மூத்த டாக்டர் போன் பண்ணி சொல்றாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். லூலு, அதாவது சொல்றாரு ஈசுதீன் லூலு, உன்னுடைய இது உன்னுடைய வீட்டுல இருந்தவங்க எல்லாரும் மரணிச்சிட்டாங்க. அல்லாஹ்விட்ட துஆ செய்யும். உன்னுடைய சகோதரர் உசைபா, இவருடைய அண்ணன் உசைபா, அவருக்கு மனைவி இருக்காங்க ரீனா, அவங்களுடைய மனைவி ரீம்னு 4 வயசு குழந்தை. அவருடைய அண்ணி, அவங்களுக்கு 2 மாச குழந்தை வயசுல இருக்கு. குண்டு போட்டு கொண்டாங்க. இந்த ஈசுதீனுடைய தந்தை சமீர், எல்லாரும் கொண்டப்பட்டாங்க. தாய் மட்டும் உயிரோட இருக்காங்கன்னு சொன்ன உடனே அப்படியே போனை போட்டுட்டு ஓடோடி போய் அப்படியே விழுந்து அல்லாஹ் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யறாரு. அல்லாஹ் என் தாயை காப்பாத்திரணும். இப்படியே நாட்கள் ஓடுது. 10 நாளைக்கு மேல அங்க இருக்கிறாரு. இருக்கும்போது ஒவ்வொருத்தவரையும் காப்பாற்ற முடியாம அந்த வெண்டிலேட்டர்ல ஆக்சிஜன் இல்லாம 8 பேர் இறந்து போனதான் தகவல் சொல்றாங்க.
இன்னைக்கு இந்த தவளை ஏன் மீடியால பேசப்படுறது இல்லை? ஏன் பாதிக்கப்பட்டவரை பற்றி பேசப்படுறது இல்லை? சிந்திச்சு பாருங்க. நம்ம தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவருக்கு பிரார்த்தனை செய்ய சொன்ன சகோதரர்களை சிந்திச்சு பாருங்க. அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இதுக்கெல்லாம் 10 நாள் கழிச்சு போனின் எதுவுமே இல்லை. இந்த ஆக்கிரமிப்பு நாடு இஸ்ரேல் நாடு அந்த கதவை திறந்து விடுறாங்க. சிஃபாவுடைய ஹாஸ்பிட்டல் கதவை திறந்து விடுறாங்க. ஓடோடி போய் தன்னுடைய தாயை பாக்குறாங்க. 3/4 மணி நேரம் பில்டிங் கீழேயே அவங்க அடிபட்டு கிடந்தனால பேச முடியல. 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சு அழுகிறாங்க. காரணம் என்ன? அத்தை, அவங்களுடைய அத்தை, அவங்களுடைய அண்ணி, அவருடைய சகோதரர், அவங்க வாப்பா எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க. மறைச்சு என்ன நம்மளா இருந்தா ஓடா அப்படின்னு விட்டுருவோம்ல, அது இல்ல. இதுதான் நீங்க கவனிக்கணும் யூசுதீனை பத்தி இந்த இடத்துல. அதுக்கப்புறம் தாப்புனார் சமீர் சொல்லியிருக்கிறாரு, நீ எப்படியோ டாக்டரா வந்து இந்த சமூகத்துக்கு பணி செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்காக சமீர் அறக்கட்டளைன்னு ஓபன் பண்றாரு. அதுல பொருளாதாரத்தை திரட்டுறாரு. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவருக்கெல்லாம் உதவி செய்யறாரு. இதை பார்த்துட்டு ஒரு வயசான பாட்டி ரோட்டோரம் தான் வயிற்ற கழுவி கொள்வதற்காக தன் உயிரை பாதுகாத்துட்டு ஒரு பொம்மை வைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஹபீபினா விருப்பமானவரு, அல்ல உனக்கு எல்லா அருக்குறை வழங்குவானாங்க அப்படின்னு அவருக்கா பிரார்த்தனை செஞ்ச வீடியோவை இவர் அல்ஜசீராவுக்கு அனுப்பி இருக்கிறார். அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு தன்னுடைய நிலையை மாத்திக்கிறார். எதனால? எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய இழப்புக்கு மத்தியில இந்த சமூகத்துக்கு பணி செய்யணும் வந்திருக்க இவருடைய வரலாறு ஏன் பேசப்படுவதில்லை? இன்னைக்கு எவ்வளவு படங்களை பற்றி பேசப்படுது. ஒவ்வொரு படங்களையும் ஒவ்வொருடைய வரலாறுகளை பற்றி பேசப்படுற படங்கள் இருக்கு. அதெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக தகவல் நம்ம சொல்லல. ஜெய்பிங்கிற ஒரு படம் ராஜா கண்ணனுடைய வரலாறு, அசூரங்கிற படம் கீழ்வன்மையுடைய கேசு, கர்ணங்கிற படம் கொடியங்குல சம்பளம், இதெல்லாம் வச்சு இன்னைக்கு பேசப்படுது. பலஸ்தீன மக்கள் அதோட பேசுவதற்கு மிக தகுதி வாய்ந்தவர்கள். அவர்களை பற்றி நினைவு கூர்ந்து பிரார்த்தனை செய்வதற்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நம்ம கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு இது தோண்டு போல அரபு அகலி மருத்துவமனைக்கு மறுபடியும் போறார். மறுபடியும் சேவை செய்யறதுக்காக நான் போறேன், என்ன மாதிரி யாரெல்லாம் டாக்டர் இல்லாம இருக்கணும் அவங்களாம் உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த பதிவை பத்தி சிந்திச்சு பாருங்க. நிச்சயமா மறுபடியும் லைக் வாங்குறதுக்காக கமெண்ட்ஸ் வாங்குறதுக்காக இல்லை, உங்களுடைய பிரார்த்தனைக்காக வேண்டி ஒவ்வொருவரும் இந்த வெள்ளிக்கிழமை அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க.